அத்தியாயம் 179. அரண்மனையில் இருந்த சிந்துவுக்கு திடீரென ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. உடனே வேகமாகச் சென்று முதுவழுதியை பார்த்து, எனக்கு ஏதோ தப்பா தோணுது முதுவழுதி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம எல்லையில பார்த்த அந்த சக்தி வாய்ந்த மனிதர்களோட கூட்டம் இப்போ நம்ம எல்லைக்குள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னால அவங்கள உணர முடியுது. அவங்க முழுசா உள்ள வர்றதுக்குள்ள நாம உடனே போய் அவங்கள தடுத்து நிறுத்தணும் என்று சொன்னாள். என்ன சொல்ற சிந்து? எனக்கு அப்படி எதுவும் தோணலையே என்று குழப்பத்துடன் சொல்ல, நல்லா கவனமா உணர்ந்து பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் என்று சிந்து சொல்ல, முதுவழுதி கண்களை மூடி கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தார். அப்போது தூரத்திலிருந்து ஏதோ சில சக்திகள் தங்களுடைய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து விட்டதை அவராலும் உணர முடிந்தது. சட்டென கண்களை திறந்தவர், நீ சொல்றது சரிதான் சிந்து. நாம உடனே அவங்கள தடுத்து நிறுத்தி ஆகணும். வா போகலாம் என்று சொல்லி அரண்மனை அறையை விட்டு வெளியே வந்து காற்றில் பறக்க ஆரம்பித்தார். சிந்துவும் அவருடன் சேர்ந்து பறந்தாள். இருவரும் பறந்த கொஞ்ச நேரத்திலேயே தூரத்தில் ஒரு மந்திர விலங்கு காற்றில் பறந்து வந்து கொண்டிருந்தது. அதனுடன் சில மனிதர்களும் பறந்து வந்து கொண்டிருப்பதை கவனித்தார்கள். எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம எல்லைக்குள்ளேயே அத்துமீறி நுழைஞ்சிருப்பாங்க என்று சொன்ன முதுவழுதி முன்னோக்கி பறந்து அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றார். சிந்துவும் அவருடன் இருந்தாள். அவர்களை பார்த்ததும் அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால் அவர்கள் வந்த விஷயத்தை பொறுமையாக கையாள வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் முதுவழுதி அதற்கு நேர்மாறாக கோபமாக அவர்களை பார்த்து, மனிதர்களே, அனுமதி இல்லாம எங்களோட இடத்துக்குள்ள நுழைய உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? தேவையில்லாம நமக்குள்ள யுத்தத்தை ஏற்படுத்தாம இருக்கணும்னா ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு திரும்பி போயிடுங்க, இல்லைன்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் என்று எச்சரித்தார். அதை கேட்டதும் அங்கே இருந்த மொத்த மனித கூட்டமும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது கீழே பாறைகளுக்கு நடுவே மறைந்து நின்றிருந்த சமரன் நடப்பதை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தான். அப்போது மனித கூட்டத்திற்கு நடுவே இருந்து, உன்னோட பேரு முதுவழுதி தானே என்று கேட்க, அவர் அந்த கூட்டத்தை பார்த்து, ஆமா, நீங்க யாரு என்று கேட்டார். உடனே கூட்டத்தை விலக்கிக் கொண்டு முன்னால் வந்த ஒரு நடுத்தர வயது தலைவர் அவரை பார்த்து சிரித்தபடி, என்னோட பேரு சாண்டில்யன் என்று சொன்னார். அவருடைய பெயரை கேட்டதும் சமரன் ஒரு பெருமூச்சை விட்டபடி வர்ணமித்திரரிடம், குருவே, அப்ப நம்மளோட சந்தேகம் சரியானதுதான். இந்த சாண்டில்யன் தான் மாத்திரைகளின் மன்னர்னு அழைக்கப்படுற ஒரு பிரபலமான மருத்துவர். ஆனா அவர் இங்க எதுக்காக வந்திருக்காருன்னு தெரியலையே என்று சொல்லி யோசித்தவன் தான் நின்றிருந்த இடத்தை சுற்றிலும் தேடி பார்க்க அங்கே ஒரு பாதாள சுரங்கம் செல்வதை கவனித்தான். சரி, அவங்க அங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ள இந்த சுரங்கம் வழியா போய் தெய்வீக ஒளியை பத்தி ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன் என்று சொன்னவன் வேகமாக யாருக்கும் தெரியாமல் அந்த சுரங்கத்தின் வழியாக நடக்க ஆரம்பித்தான். உள்ளே சென்றதும் பாம்புகளைப் போல அந்த சுரங்கம் வளைந்து வளைந்து சென்று கொண்டிருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த இடத்திலிருந்து வந்த நாகங்களின் தோல் வாசம் அவனுக்கு குமட்டலை ஏற்படுத்தியது. இருந்தாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டே வேகமாக முன்னோக்கி நடக்க ஆரம்பித்தான். அதே சமயத்தில் வெளியே முதுவழுதி சாண்டில்யன் பெயரை கேட்டதுமே ஆச்சரியத்தில், இவரு விராட ராஜ்யத்தோட மாத்திரைகளின் மன்னன். இவரோட பேரை நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் என்று அருகில் இருந்த சிந்துவிடம் மெல்லிய குரலில் கிசுகிசுத்தார். அதன் பிறகு அவர் சாண்டில்யனை பார்த்து, உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க என்று கேட்டார். நான் நேரா விஷயத்துக்கு வரேன். நாங்க எல்லாரும் உங்க நாகராணி வாசுகி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கோம். அதனாலதான் அனுமதி வாங்காம கூட உள்ள நுழைஞ்சோம். நீங்க உடனே நாகராணி கிட்ட விஷயத்தை சொல்லி அவங்கள பார்க்க வந்திருக்கிறதா சொல்லுங்க. நாங்க அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். நாங்க இங்க சண்டை போடுறதுக்காக வரல. அதனால நீங்க புத்திசாலித்தனமா எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் என்று சொன்னார் சாண்டில்யன். அதை கேட்டதும் முதுவழுதி ஏளனமாக தலையை ஆட்டியபடி, நீங்க சொன்னதும் நாகராணி வந்து உங்களை பார்க்கணுமா? நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளுங்களா? மன்னிச்சிடுங்க மருத்துவர் சாண்டில்யனே, உங்களால எங்க நாகராணிய பார்க்க முடியாது. அதனால மரியாதையா பிரச்சனை பண்ணாம திரும்பி போயிடுங்க என்று சொன்னார். உடனே அருகில் நின்றிருந்த மாறன் அவர்களை பார்த்து, நாங்க ஏற்கனவே சண்டை வேண்டான்கிற ஒரு முடிவுல தான் வந்திருக்கோம். நீங்க எங்களை அந்த நிலைக்கு தள்ளாம பாத்துக்குவீங்கன்னு நான் நம்புறேன் என்று முதுவழுதியை பார்த்து சொன்னார். நாங்க எதுக்கும் தயாராதான் இருக்கோம். நீங்க என்ன பண்ணாலும் இந்த இடத்தை தாண்டி உள்ள வர்றதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்ல. ஏற்கனவே இங்க இருக்கிற எல்லாருக்கும் மனுஷங்கனாலே பிடிக்காது. அவங்களோட கோபத்துக்கு ஆளாகாம ஒழுங்கா திரும்பி போயிடுங்க
என்று கோபமாகச் சொன்னார் முதுவழுதி. உடனே மாறன் சாண்டில்யனின் அருகில் வந்து, சாண்டில்யன் அவர்களே, இவங்களோட பேச்சை கேட்டுட்டு இப்படியே நின்னுட்டு இருந்தா நமக்கு வேலை ஆகாது. எதுக்காக நாம இந்த பாம்பு கிட்ட கெஞ்சிட்டு இருக்கணும்? இவங்களை அடிச்சு போட்டுட்டு நேரா உள்ள நுழைஞ்சு நாகராணிய வெளியே வந்து நம்ம கிட்ட பேச சொல்லி வற்புறுத்தலாம் என்று சொன்னார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் முதுவழுதிக்கு பயங்கரமான கோபம் வந்தது. மறுபுறம் சமரன் சுரங்கப்பாதைக்குள் தெய்வீக ஒளியை பற்றி ஏதாவது தகவல் கிடைக்குமா என்று நினைத்து முன்னோக்கி சென்று கொண்டிருந்தான். பாம்பை போல நீண்ட தூரம் வளைந்து வளைந்து நடக்க ஆரம்பித்தான். அப்போது தூரத்தில் ஒரு தங்க நிற ஒளி மின்னிக் கொண்டிருப்பதை சமரன் கவனித்தான். என்ன இது? ஒருவேளை இதுதான் தெய்வீக ஒளியா இருக்குமோ என்று நினைத்தவன் நேராக அந்த ஒளியை நோக்கி நடந்தான். அப்போது அவனுக்கு பின்னால் ஒரு பாம்பின் நிழல் அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. சமரன் சட்டென நின்று பின்னால் திரும்பி பார்க்க அந்த பாம்பு நிழல் அந்த இடத்திலிருந்து மறைந்தது. உடனே தன்னிடமிருந்த சக்தியை வைத்து அங்கே அணைந்து கிடந்த ஒரு தீப்பந்தத்தை பற்ற வைக்க அந்த மொத்த இடமும் தங்க நிறத்தில் மின்ன ஆரம்பித்தது. சமரன் சுற்றிலும் பார்க்க அங்கே நிறைய வழிகள் இருப்பதை கவனித்தான். பாம்பு புற்றை போல ஒவ்வொரு வழியும் வட்டமாக நீண்டு கொண்டும் வளைந்து கொண்டும் சென்று கொண்டிருந்தது. ஆனால் அவனுக்கு நேரே மட்டும்தான் அந்த தங்க ஒளி மின்னிக் கொண்டிருப்பதை பார்த்தான். உடனே தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை நோக்கி நடக்க இப்போது அந்த பாம்பின் நிழலை நன்றாகவே கவனித்தான் சமரன். அது எதற்காக தன்னை பின்தொடர்ந்து வருகின்றது என்பதை சமரனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. குருவே, இந்த பாம்பு நிழல் எதுக்காக என்ன பின்தொடர்ந்து வருது என்று வர்ணமித்திரரிடம் உதவி கேட்க, அது உன்னை கொல்ல வருது சமரா. அந்த பாம்பு ஒரு நிழல்ங்கிறதால உன்னால அதை கொல்ல முடியாது. அதே சமயத்துல அந்த பாம்பு நிழல் உன்னோட நிழலை கொட்டிச்சுன்னா நிழல்ல இருந்து விஷம் உன் உடம்புக்கு பரவ ஆரம்பிச்சிடும் என்று வர்ணமித்திரரின் குரல் சொன்னது. அதை கேட்டதும் சமரன் பயத்தில் இன்னும் கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பித்தான். அப்படின்னா அதை எப்படி அழிக்கிறது என்று கேட்க, அதை அழிக்க முடியாது. ஆனா அதுகிட்ட இருந்து தப்பிக்க உனக்கு ஒரு வழி இருக்கு. முதல்ல உன்னோட நிழல் உருவாகாம தடுக்கணும். அதுக்கு வெளிச்சத்தை முதல்ல முடக்கு என்று வர்ணமித்திரரின் குரல் சொன்னது. வெளிச்சத்தை முடக்கிட்டா அந்த ஒளியை நான் எப்படி அடைகிறது என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டவன் அடுத்த நொடி தனது தீப்பந்தத்தை முழுவதுமாக அணைத்தான். உடனே அந்த இருளாலான இடத்தில் பாம்பின் நிழல் எங்கே இருக்கிறது என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே சமயத்தில் அவனுடைய நிழலும் அவன் கண்ணுக்கு தெரியவில்லை. தீப்பந்தத்தை அணைத்த சமயத்தில் சமரன் கிட்டத்தட்ட அந்த தங்க நிற ஒளியின் அருகில் வந்திருந்தான். அப்போது அந்த ஒளியிலிருந்து வந்த மெல்லிய வெளிச்சம் சமரனின் முகத்தில் விழுந்து நிழல் உருவாக ஆரம்பித்தது. அதே சமயத்தில் பாம்பின் நிழலும் அவனை நோக்கி மெதுவாக நகர ஆரம்பித்தது. சமரா, இங்கிருந்து ஓடு. அந்த பாம்பு நிழல் உன்னோட நிழல் உருவத்துல எந்த இடத்துல கொட்டுதோ உன் உடம்புல அதே இடத்துல தான் விஷம் பரவும். இப்போ உன் முகத்தோட நிழல் தான் நல்லா தெரியுது. அது கொட்டுச்சுன்னா கண்டிப்பா முதல்ல உன் முகத்துல தான் விஷம் பரவும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த பாம்பின் நிழல் வேகமாக வர சட்டென சுதாரித்துக் கொண்ட சமரன் அந்த சுரங்கத்தில் இருந்த ஈரமான மண்ணை எடுத்து பந்து போல உருட்டி அதை அந்த தங்க நிற ஒளியின் மீது வீசிவிட்டு வேகமாக அந்த இடத்தை நோக்கி ஓடினான். அந்த மண் நேராக ஒளியின் மீது பட்டதும் மீண்டும் அந்த இடம் முழுவதும் இருள் சூழ்ந்து கொண்டது. அதே சமயத்தில் வெளியே மாறன் சொன்னதை கேட்டு கோபப்பட்ட முதுவழுதி, உங்களால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? எங்க இடத்துல வந்து எங்களையே உங்களால அழிச்சிட முடியுமா? நாகப்படைய பத்தி உங்களுக்கு இன்னமும் சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா திரும்பி போயிடுங்க என்று சொன்னார். நீங்கெல்லாம் பூச்சி இனத்தை சேர்ந்தவங்க. உங்களால எப்பவும் மனுஷங்களை ஜெயிக்க முடியாது. அதனால வீணா எங்க கூட வாக்குவாதம் பண்ணாம உங்க நாகராணிய வர சொல்லுங்க என்று சொன்னார் மாறன். இந்த பூச்சிக உங்களை என்ன செய்யும்னு எங்க கூட மோதி பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் என்று முதுவழுதி கோபமாக சொல்ல மாறனும் பதிலுக்கு ஏதோ சொல்ல வர சாண்டில்யன் அவரை தடுத்தார். மாறன், அவங்க கிட்ட சண்டை போடுறதுல நமக்கு எந்த பயனும் இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாகராணியை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் என்று சொன்னவர் நகரத்தை நோக்கி தனது பார்வையை திருப்பி தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி பாலைவனத்தின் மூலை முடுக்கெல்லாம் ஒலிக்கும்படி பேச ஆரம்பித்தார். நாகராணி வாசுகி, நான் விராட சாம்ராஜ்யத்தோட சாண்டில்யன் பேசுறேன். நீங்க இங்க வரலன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க பெரிய சண்டை ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். உங்க கூட சண்டை போடுறது எங்களோட நோக்கம் கிடையாது. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான் வந்திருக்கேன். அதனால தயவு செஞ்சு நீங்க இங்க வந்து என் கூட பேசுங்க என்று சொன்னார்.
அந்த சத்தம் மொத்த நகரத்திலும் எதிரொலித்தது. சாண்டில்யனின் அந்த செயலை பார்த்து முதுவழுதிக்கும் சிந்துவுக்கும் பயங்கர கோபம் வந்தது. ஆனால் அப்போது அவர்கள் எதுவும் பேசவில்லை. இங்கிருக்கும் நிலைமை சரியாக வேண்டுமென்றால் நாகராணிதான் வரவேண்டும் என்று அவர்களுக்கு புரிந்தது. மறுபுறம் சுரங்கப்பாதைக்குள் மின்னிய தங்க ஒளியை சமரன் மண்ணை வைத்து அழுத்தி அந்த ஒளியை பரவ விடாமல் செய்தான். உடனே அந்த இடத்தில் இருள் சூழ சமரன் ஒளி இருந்த இடத்தில் கையை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய்த்து பார்த்தான். அப்போது வட்ட வடிவில் அந்த ஒளி அவனுடைய கையில் பட்டது. உடனே சுவரில் ஒட்டி கொண்டிருந்த அந்த ஒளியை தன் கையில் பிடுங்கி தனது உள்ளங்கையில் அடைத்தான். ஆனால் அந்த ஒளி அவன் கையை மீறி அந்த மொத்த இடத்திலும் ஒளிர ஆரம்பித்தது. சமரா, இந்த இடத்திலிருந்து ஓடு என்று வர்ணமித்திரரின் குரல் கேட்க சமரன் உடனே அந்த ஒளியை கையில் எடுத்துக்கொண்டு ஓட பாம்பின் நிழல் அவனை வேகமாக துரத்தி கொண்டு வந்தது. சமரனின் கையை முதுகுக்கு பின்னால் வைத்துக் கொண்டதால் அவனுடைய நிழல் அவனுக்கு முன்னால் உருவானது. அதனால் பாம்பின் நிழல் அவனை தாண்டிதான் அந்த நிழலிடம் வர வேண்டியதாக இருந்தது. பாம்பின் நிழல் வேகமாக ஊர்ந்து வர அதற்குள் சமரன் அந்த இடத்திலிருந்து வெளியே வந்து அந்த சுரங்கப்பாதையின் நடுப்பகுதிக்கு வந்தான். சமரன் வெளியே வந்ததும் அந்த பாம்பின் நிழல் அப்படியே மீண்டும் பின்னால் சென்று விட்டது. சமரன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டபடி தன் கையில் இருந்த அந்த ஒளியை பார்க்க அந்த ஒளியின் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்து ஒரு வெள்ளை நிறத்தில் காணப்பட்டது. இதை பார்த்தா பாம்பு முட்டை மாதிரி தெரியுது. ச்சே, இதுக்காக தான் இவ்வளவு தூரம் உயிரை பணைய வச்சு எடுத்துட்டு வந்தோமா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த முட்டை மண்ணாக மாறி அவன் கையிலிருந்து தரையில் விழுந்தது. சமரன் அதையே பார்த்தபடி மூச்சு வாங்கி உட்கார்ந்து கொண்டிருக்க, சமரா, இது தெய்வீக ஒளி இல்லைன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். சரி, இந்த பிரச்சனையை நீ எப்படி சமாளிக்கிறன்னு பார்க்க ஆசைப்பட்டேன். அதான் முன்னாடியே சொல்லல. சரி, சீக்கிரம் வெளியே வா, அந்த நாகராணி வாசுகி வரப்போறா என்று வர்ணமித்திரரின் குரல் கேட்க சமரன் வேகமாக எழுந்து அந்த பாதாளத்தை விட்டு வெளியே ஓடி வர ஆரம்பித்தான். வெளியே சாண்டில்யனின் அந்த உயர்ந்த குரலுக்கு பிறகு சிறிது நேரம் எங்கும் ஒரு மோசமான அமைதி நிலவியது. அதை பார்த்த சாண்டில்யன் சற்றே கலங்கி போகத் தொடங்கினார். மீண்டும் தன் உரத்த குரலில் ஏதோ சொல்ல வந்தார். ஆனால் அதற்குள் திடீரென அந்த நகரச் சுவருக்கு மேலே இருந்த இடம் மிகவும் மங்கலாக தெரிய ஆரம்பித்தது. இதை பார்த்த சாண்டில்யனும் மற்றவர்களும் கொஞ்சம் பதட்டமடைந்து வீதியில் ஒரு அடி பின்வாங்கினர். ஆனால் அவர்கள் குழுவில் இருந்த கருப்பு அங்கி வீரன் மட்டும் தன் இடத்தை விட்டு நகரவே இல்லை. சூரியன் மறையும் சிவப்பு ஒளியின் அழகை ஒத்த மிக அழகான பெண் அடுத்த கணம் அங்கே அனைவருக்கும் முன்னால் தோன்றினாள். அந்த மிக அழகான பெண் ஊதா நிற ஆடைகளை அணிந்திருந்தாள். அதிலிருந்து அவளுடைய அழகான உடலை தெளிவாக அனைவராலும் பார்க்க முடிந்தது. அவளது நீண்ட மற்றும் அடர்த்தியான கருமையான கூந்தல் கலைந்து அவளது நெகிழ்வான இடுப்புக்கு கீழே வந்தது. அவளுடைய பாம்பு வால் அந்த பெண்ணின் இடுப்புக்கு கீழே மெதுவாக அசைந்து கொண்டிருந்தது. எல்லோரும் அவளையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். வாசுகி ஒரு கடல் கன்னியைப் போல பாம்பு வாளை அசைத்தபடி அவர்களின் முன்னால் வந்து நின்றாள். மூச்சு வாங்க வெளியே ஓடி வந்த சமரன் ஒரு பாறைக்கு இடையே மறைந்திருந்து வாசுகியை பார்த்தான். நாகராணி வாசுகியோட அழகுல ஏன் எல்லாரும் பைத்தியமா இருக்காங்கன்னு இப்போதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதே சமயம் அவ எந்த அளவுக்கு அழகானவளோ அதே அளவு ஆபத்தானவனும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். நாகராணி வாசுகி அந்த இடத்திற்கு வந்தவுடன் ஒன்று போல சுவரில் நின்றிருந்த வீரர்கள் அனைவரும் மண்டியிட்டு வணங்கினர். அவர்கள் அனைவரும் ஒன்றாக என்று கத்தினர். அந்த பெண்ணின் அழகையும் அவளது ஆபத்தான சக்தியையும் நினைத்து பார்த்த சமரனின் கண்கள் திடீரென அந்த கருப்பு அங்கியின் மீது விழுந்தது. அது யார் என்று அவனுக்கு புரியவில்லை. குழப்பத்துடன் அங்கியை பார்த்தவனுக்கு ஏதோ இடறியது. சமரன் தவிர சாண்டில்யன், மாறன் என மற்ற அனைவருமே நாகராணி வாசுகி காற்றில் பறப்பதை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அந்த கருப்பு அங்கி அணிந்த அந்த வீரன் முன்னால் வந்து சாண்டில்யன் அருகில் நின்றான். அவன் இதை செய்ய வேண்டிய அவசியம் இருந்தது. ஏனென்றால் அங்கிருந்த மக்கள் அனைவரிலும் நாகராணி வாசுகியைப் போல வலிமையானவர் யாராவது இருந்தால் அது கருப்பு அங்கியை அணிந்த அந்த மனிதர்தான். நாகராணி வாசுகி தன் கண்களை உயர்த்தி சாண்டில்யனை பார்த்து, என்னை எதுக்காக வர வச்சிங்க என்று கேட்டாள். அப்போது சாண்டில்யன் அவளை பார்த்து, நாகராணி, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னோட பேரு சாண்டில்யன் என்று அவரை அறிமுகம் செய்து கொள்ள அதற்குள் வாசுகி அவரை இடைமறித்து, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும்.
மாத்திரைகளின் ராஜா, நீங்க 6ஆம் தரவரிசை மருத்துவரனும் உங்களோட சக்தியை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க வலுக்கட்டாயமா என்னோட எல்லைக்குள்ள நுழைஞ்சு என்கிட்ட பேசுற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம் என்று கேட்டாள் வாசுகி. அதை கேட்டதும் சாண்டில்யன் அதற்கு மேலும் தேவையில்லாததை பேசி நேரத்தை கடக்க விரும்பவில்லை. நாகராணி வாசுகி, நான் இங்க வந்ததுக்கு காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். அது திவ்ய ஒளி. இப்போ அது உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் என்று சொன்னார். அதை கேட்டு சமரன் அதிர்ச்சியானான். அப்போ இவரும் அந்த பச்சை தாமரையோட தெய்வீக ஒளியை எடுக்க தான் இங்க வந்திருக்காரா என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அங்கிருந்த எல்லோருக்கும் சாண்டில்யன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியாக இருந்தது. அங்கிருந்த சிந்து முதுவழுதியும் கூட அதை கேட்டு அதிர்ச்சியானார்கள். நாகராணி வாசுகி பச்சை தாமரையின் தெய்வீக ஒளியை எடுத்தது பற்றி அவர்களுக்கே அப்போதுதான் தெரிய வந்தது. அதனால் இருவரும் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சம்பவத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் FM-ஐ டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்கள். போர்க்கண்ட சிங்கம்.